अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद लक़द क़ाल अल्लाह तआला फ़ी मक़्तमिल तंज़ील अली वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसअलून बिही वल अरहाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह क़ूलू क़ौलन सदीदा व युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिहि व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा सल्लैत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मदिन व अला आलि मुहम्मदिन कमा बारकत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த அர்கானுல் ஈமானினுடைய வாராந்திர வகுப்பில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஈமான் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்கள் எந்த இடத்தில் எதை கொண்டு அல்லாஹ்வின் திக்ரை விட்டும் மறக்கடிக்கப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் நினைவூட்டுவதோடு மட்டுமல்லாமல் எச்சரிக்கையுமாக இந்த வசனத்தை அமைத்திருக்கின்றார். 63வது அத்தியாயம் 9வது வசனம், சூரா முனாஃபிகூன் நயவஞ்சகர்கள் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய இந்த வசனம். அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹீக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வமன் யஃபல் தாலிக ஃபஉலாயிக ஹுமுல் ஹாஷிரூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் செல்வமும் உங்களுடைய மக்களும் அல்லாஹ்வின் நினைப்பை விட்டும் உங்களை பாராமுகமாக்கி விட வேண்டாம். எவர் இவ்வாறு செய்கின்றாரோ நிச்சயமாக அவர்தான் நஷ்டமடைந்தவராவார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார். இந்த வசனத்தில் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று மக்கள் செல்வம், நாம் பெற்றெடுத்த குழந்தைகள். இவங்க இந்த 2 விஷயமும் உங்களை அல்லாஹ் நினைவுறுவதை விட்டு பாராமுகமாக்கி விட வேண்டாம் என்று சொல்லிட்டு, யார் அப்படி ஆயிட்டீங்களோ யார் அப்படி பண்ணிடுறீங்களோ அவங்க நிச்சயமாக நஷ்டவாளி தான் சொல்கிறான். ஏன் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுக்கு இந்த 2 விஷயத்தை அழுத்தி சொல்கிறான்னா, யூதர்கள் அல்லாஹ்வின் நினைவு விட்டு திசை திருப்பியது இந்த 2 தான். யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், அவர்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டும் அவர்கள் பெற்றுக்கொண்ட அதிகமான குழந்தைகளை கொண்டும் பெருமை கொண்டவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு அவங்களுடைய பெருமை மிகைத்து விட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்யக்கூடியவர்களாகவும் இன்னும் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் அவர்கள் நிலை தடுமாறி போய்விட்டார்கள்.
அல்லாஹ் அவர்களுக்கு உபகாரம் செய்தான். அதிகமான பொருளாதாரம் தர்றது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உபகாரம். குழந்தை செல்வம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உபகாரம். அதற்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்துவதற்கு பதிலாக அதை கொண்டே பெருமை அடித்து அல்லாஹ்வையே அவர்கள் என்ன செய்தார்கள், மறந்து விட்டார்கள். அந்த நிலைமை ஈமான் கொண்டவர்களையே உங்களுக்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபா பெருமக்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா, இந்த உலகத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இப்போ முதல்ல அதிகமாக நேரம் செலவழிக்க எதுக்காக செலவழிக்கிறோம்? பொருளாதாரத்துக்காகத்தான். பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு. பொருளாதாரத்தை யாருக்காக திரட்டுறோம்? குடும்பத்திற்காக. ஒரு தனி மனுஷன் இருக்காமனா என்ன செய்ய மாட்டான், அவனுக்கு உலகமே வெறுத்து போய் உட்காந்துருவான். 3 வேளை சோறு கிடச்சா போன ஆயிரும். அப்போ பொருளாதாரத்துக்கு பக்கம் எப்போ மனிதன் திசை திரும்புவான்னு சொன்னால், நமக்குன்னு ஒரு குடும்பம், நமக்குன்னு குழந்தைகள், மனைவி, மக்கள், நம்ம குடும்பம்னு வரும்பொழுது அந்த பொருளாதாரத்து மேலே அதிகமாக கவனம் செலுத்துவோம். அதிகமாக செலுத்தக்கூடிய அந்த கவனமானது அல்லாஹ்வினுடைய திக்ரின் மீது கவனம் செலுத்துவதிலிருந்து அவனை என்ன செஞ்சது, திசை திருப்பிடுது. இங்கே நம்ம நார்மலாக எல்லோரும் சாதாரணமாக கேட்குறோம், ஏன் தொழ மாட்டேங்குன்னு கேட்டால், ஒரே வேலை ரொம்ப சங்கடமாக இருக்குது, தொழ முடியலை அப்படின்னு. நீ வேலைக்கு போனால் அந்த பொருளாதாரத்தை தர்றது யார்? அல்லாஹ் தான். அப்போ அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை தரணும் என்று விரும்புகின்ற நாம் அல்லாஹ் வணங்குவதிலிருந்தும் மாறு செய்கின்றோம். எதை தந்தால் அல்லாஹ் நம்ம நிம்மதியாக இருப்போம்னு தாரானோ அதை வைத்துக்கொண்டு நம்ம எப்படி ஆயிடுறோம், அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து மாறு செய்கின்றோம். ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இது சாதாரணமாக மேலோட்டமாக பார்க்கும்போது சின்ன தப்பு மாதிரியே தெரியும். இந்த உதாரணமாக ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம், பலம் இதெல்லாம் இருக்கும்போது அதை பூரா எதில் அதிகமாக பயன்படுத்துகிறான்? பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு. கடைசியில் பள்ளியாசல் பக்கம் எல்லோரும் சேர்றதில்லை. அப்படி சேர்றதா இருந்தாலும் பெரும்பாலும் யாரும் சேராது தெரியுமா? சேரில் உட்காந்து தொழக்கூடிய சூழ்நிலை வரும்போது பள்ளிக்கு வந்துடுவாங்க. அது எல்லோரும் இல்லை. சீட்டுவாடை போவான், ரோட்டில் இருக்கவங்க போவான், போகிற வார பெண்களை வேடிக்கை வைக்க வயதானவர்களும் உண்டு, ஊர் உலக அரசியல் பேசக்கூடிய வயதானவர்களும் உண்டு. எல்லோரும் பள்ளிக்கு வந்துட மாட்டாங்க. தொழணுங்க என்ன இருக்கிறவங்க கூட வயது முதிர்ந்தப்புறம் பள்ளிக்கு வந்தால் அவங்களால விவாதத்தை முழுமையாக செய்ய முடியாது. அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், உங்களுடைய பொருளாதாரமோ உங்களுடைய மக்கள் செல்வமோ அல்லாஹ்வை நினைவு விட்டு உங்களை பாராமுகமாக்கி விட வேண்டாம். இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும். என்னன்னா, பொருளாதாரம் சம்பாதிப்பதற்கோ நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கோ இஸ்லாம் என்ன செய்யலை, தடை செய்யலை, மாறாக ஆர்வம் ஊட்டுது. ரொம்ப கவனிக்க வேண்டிய இடம். இந்த வசனத்துக்குள்ளே அதுவும் அடங்கியிருக்கு. ஆர்வம் ஊட்டுது. உண்மையிலேயே அல்லாஹ்வை வணங்குங்க, உங்களுக்கு பொருளாதாரம் தேவையில்லைன்னு அல்லாஹ் சொல்லலை. உங்களுடைய பொருளாதாரம் உங்களை அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு பாராமுகமாக்கி விட வேண்டாம்னு சொன்னால், பொருளாதாரத்தை தேடுங்க, அதில் என்ன இல்லை, தவறு இல்லை. ஆனால் அந்த பொருளாதாரத்தை கொண்டே நீங்கள் அல்லாஹ்வை மறந்துடாதீங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சம்பாத்தியம் பண்ணுவதற்கு என்ன இல்லை, ஒரு அளவுகோல்லாம் கிடையாது. இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. எவ்வளோ நாள் என்ன செய்யலாம், பொருளாதாரம் ஈட்டலாம். நீங்கள் நபிமார்களே எடுத்துக்கிட்டால் சுலைமான் நபிக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை மாதிரி வேறு யாருக்குமே கொடுக்கல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அதிகமான பொருளாதாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் நபித்தோழர்களில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் மாதிரி யாருக்கு கொடுக்கலை. இவன் பொருளாதாரத்தை அல்லாஹ் அறிவிச்சிருக்கிறான், மிக முக்கியமானவங்களுக்கெல்லாம் அதிகமாக கொடுத்துருக்கிறான். அதே நேரத்தில் பொருளாதாரம் மிக அதிகமாக கொடுக்கப்பட்ட நம்ரூதாகட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த மன்னனாக இருக்கட்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனோட காலத்தில் இருந்த ஃபிரௌனாகட்டும், அவங்களுக்கும் அல்லாஹ் செஞ்சான், பொருளாதாரத்தை கொடுத்தான், மக்களை கொடுத்தான், ஆட்சியை கொடுத்தான். அதை கொண்டு அவங்க எப்படி மாறினாங்க? அல்லாஹ்வை மறக்கலை, நான் தான் ரப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த அளவுக்கு மாறினாங்க. அவங்களுடைய அந்த பொருளாதாரம், படைபலம்,
அவங்களுடைய மக்கள் செல்வம் இதெல்லாம் அவங்கள எப்படி கொண்டா நிறுத்திருச்சு கடைசியில் அல்லாஹ்வை மறந்து தாங்களே ரப்பாக அவர்கள் ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த அளவுக்கு அவங்க மாறினதுக்கு காரணம் அவங்கள்ட்ட இருந்த பொருளாதாரம் தான். அதே நேரத்தில் சுலைமான் நபிக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்தான். யாருக்கும் கொடுக்காத மிக சிறப்பான விஷயங்களை எல்லாம் கொடுத்தான். இந்த உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத குதிரையை கொடுத்தான். யாருக்கு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 70,000 குதிரை கொடுத்தான். 70,000 குதிரை எப்படின்னு சொன்னால் இறக்கை உள்ளது. 70,000 குதிரை எப்படி உள்ளது? இறக்கை உள்ளது. அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ கம்பீரமாக இருக்கும். ஒரு முறை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த குதிரையை ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அசருடைய பக்தி ரசிச்சிருச்சு. அவங்கள தவறி போகக்கூடிய அளவுக்கு அவங்க குதிரையை லகிச்சு போய் மறந்து இருந்துட்டாங்க. நினைவு வந்த உடனே அல்லாஹ்விட்ட மன்னிப்பு கேட்டு வேகமாக தொழுவிட்டு அவங்க செய்த என்ன தெரியுமா, அவ்வளோ குதிரை என்ன செஞ்சாங்க, அறுத்து விட்டார்கள். இது என்னுடைய திக்ருக்கு இடையூறாக இருக்கும், எனக்கு இது தேவையில்லை என்று அவர்கள் செஞ்சாங்க. குதிரையை அவ்வளோமே அறுத்து விட்டதாக செய்திகளை படிச்சிருக்கிறோம். அப்போ நமக்கு இந்த செய்திகள் இருந்தெல்லாம் நாம் இப்போ கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், எவ்வளவு பொருளாதாரம் வந்தாலும் நாம் அந்த பொருளை கொண்டு அல்லாஹ்வை அதிகமாக நினைவுறுவதற்கும் அல்லாஹ்வை அதிகமாக வணங்குவதற்கும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நம்மகிட்ட மற்றவங்களோட அதிக பொருளாதாரம் இருக்குது, அதை எப்படி கொண்டு வந்துடலாம்? பள்ளிக்காக மற்றவங்க செலவழிக்க நம்ம என்ன செய்ய முடியும், அதிகமாக செலவழிக்க முடியும். இன்னும் அது போன்ற பள்ளி சார்ந்த கல்வி சார்ந்த இது போன்ற நன்மை வரக்கூடிய அத்தனை காரியங்களிலும் மற்றவர்களோட நம்ம என்ன செய்ய முடியும், அதிகமாக பொருளாதாரத்தை கொடுத்துடலாம். அப்படி அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பக்கமே திருப்பி விடுவது தான் ஒரு மூமினுடைய சிறந்த புத்திசாலித்தனங்களில் ஒன்றாக இருக்கும். அதை கொண்டு அவர் எப்படி ஏறக்கூடாது, அந்த பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வை விட்டுவிடக்கூடாது. இங்கே நிறைய இடங்களில் நம்ம செய்கிற தப்பு என்னது தான், இதான் தப்பு பண்ணுறோம். அதுக்கு தான் அல்லாஹ் அடுத்த வசனத்தை சொல்லி காட்டுதான், இப்போ அன்பிக்கும் மிம்மா ரசக்குனாக்கும் மிம் கபலி ஐ எக்திய அகதுக்குமுல் மவுத் ஃபயகூல ரப்பி லவ்லா அஹ்ரத்தனி இலா அஜலின் கரீபின் ஃபஅஸ்ஸத்தக அகுல் மினஸ் சாலிஹீன். அல்லாஹ் சொல்லுதான், உங்களில் ஒருவருக்கு மரணம் வர முன்னரே நாம் உங்களுக்கு அளித்த பொருளிலிருந்து தான தர்மம் செய்து கொள்ளுங்கள். அவ்வாறு செய்யாது மரணிக்கும் சமயம் என் இறைவனே, என் தவணை எனக்கு சிறிது பிற்படுத்தக்கூடாதா? அப்படியாயின் நானும் தான தர்மம் செய்து சாலியான நல்லவர்கள் உள்ளவளா ஆகிவிடுவேனே என்று கூறுவான். இது யாரெல்லாம் இந்த தவறு பண்ணுவாங்க, பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ்வை யாரெல்லாம் மறந்தார்களோ அவர்கள், யாரெல்லாம் பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்களோ அவர்கள், யாரெல்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துக்களை வைத்து அல்லாஹ்வை மறந்தார்களோ நிராகரித்தார்களோ அவர்கள் எல்லோருமே மரணம் வரும்போது இப்படி சொல்வதாக அல்லாஹ் சொல்கிறான். மரணம் கண்ணுக்கு தெரியுமா என்ன செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் கொஞ்சம் என்னுடைய தவணை பிற்படுத்து, நான் போய் என்ன செய்கிறேன், என்னுடைய பொருளாதாரத்தை பூரா உன்னுடைய பாதையில் செலவழிச்சிட்றேன் இப்படி சொல்லியிருக்கலாம். எப்படி சொல்லியிருக்கலாம், என்னை கொஞ்சம் பிற்படுத்த, நான் நிறைய நோன்பு வைக்கிறேன், நிறைய தொழுகிறேன், அதிகமாக தொழுகிறேன்னு சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்வதாக சொல்லலை. என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் என்னுடைய பொருளாதாரத்தை உன்னுடைய பாதையில் செலவழிப்பேன். ஏன் அப்படின்னா, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உயிரை விட அதிகமாக எதைத்தான் நேசிக்கிறான், பொருளாதாரத்தை தான் நேசிப்பான். பொருளாதாரத்தை தான் அல்லாஹ் நேசிப்பான். அதனால தான் பாருங்கள், அல்லாஹ் மூமின்களுக்கு ஒரு செய்தியை சொல்லும்போது, யா ஐயுஹல்லதீன ஆமனூ ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜிக்கும் மின் அதாபினாலின் துக்மினூன பில்லாஹி வ ரசூலிஹி வத்துஜாஹிதூன பி சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும். ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஈமான் கொண்டவரே, உங்களுக்கு நரக நெருப்பிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ள ஈடெடுத்து பெறுவதற்காக ஒரு வியாபாரம் ஒன்றை சொல்லட்டுமா, நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் ஈமான் கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் உங்கள் பொருளாலும் உங்கள் உயிராலும் நீங்கள் என்ன செய்யுங்க, போராடுங்க.
அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்கிறேன். அல்லாஹ் அங்கே முதல்ல எதை சொல்கிறான்? பி அம்வாலிக்கும் அன்புசிக்கும், உங்கள் பொருளாதாரம் அப்படிங்கிறத அங்கேயும் முதல்ல கொண்டு வரான். உயிரை ரெண்டாதாரம் கொண்டு வரான். ஏன் தெரியுமா? உயிரை கொடுக்க துணியக்கூடிய மனிதன் கூட பொருளாதாரத்தை கொடுக்கும்போது ஒன்றுக்கு 10 பேர் செய்வான், யோசனை பண்ணுவான். இந்த உலகத்தில் வாழும்பொழுது மனிதன் அதிகமாக நேசிக்கிறது தான் பொருளாதாரத்தை, அதிகமாக நேரம் செலவிடுவதற்காக பொருளாதாரத்தை, அதிகமாக பெருக்கி கொள்ள ஆசைப்படுவது பொருளாதாரத்தை, பெருக்கி கொண்ட பொருளாதாரத்தை கட்டிக்காக ஆசைப்படுவதும் அது எது சம்பந்தமாக தான், அதே பொருளாதாரத்துக்காகத்தான். அதனால தான் மரணம் வரும்போது மனிதன் செய்த என்னை விட்டுட்டுனா ஓடி போய் ஒன்று மறந்து நான் சேர்த்ததில்ல, அதை அவ்வளோ ஓம் பாதையிலே கொடுத்துருதேன் அப்படின்னு. அது இருக்கும்போதே என்ன செய்யலாம், செய்யலாம். அல்லாஹ் என்ன சொல்லுதான்? அப்படி இல்லை. அடுத்த எல்லாம் சொல்லுதான், ஆனால் அல்லாஹ் அந்த ஆத்மா எந்த ஆத்மாவுக்கும் தவணை வந்து விட்டால் அதை பிற்படுத்த மாட்டான். வலையு அஹ்ரல்லாஹு நப்சன் இதா ஜா அஜலுஹுவா வல்லாஹு ஹபீரும் பிமா தாக்மலோன். நீங்கள் செய்வவற்றை அல்லாஹ் தெரிந்தே இருக்கின்றான். இது விஷயமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் யாருக்கும் அந்த மாதிரி மரணத்தை பிற்படுத்த மாட்டான், குறித்த நேரத்தில் வந்துடும். ஒருவேளை அல்லாஹ் கொடுக்க மாட்டான், கொடுத்தாலுமே அல்லாஹ் அறிந்தவனுக்கு நான் என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா, உங்களை மீண்டும் விட்ட என்ன தான் செய்வீங்க, எதை நீங்கள் விட்டுட்டு வந்துட்டு அந்த வேலையை தான் செய்வீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறாங்க. ஒரு மனிதனுக்கு தவணை முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான், கொஞ்சம் அவகாசம் கேட்பான். அல்லாஹ் இல்லைன்னு மறுத்துருவான். ஒருவேளை அவனுக்கு கொடுத்தால் அவன் எதை இந்த பூமியில் செய்து கொண்டதானோ அதை தான் மீண்டும் செய்வான். ஆகையால் அவர்களுக்கு தவணை கொடுப்பதில் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை என்பதை அல்லாஹ் ரப்பல் சொன்னான். எனவே அவர்களை பற்றி அல்லாஹ் முற்றிலும் அறிந்தவனாக இருக்கின்றான். ஏன்னா இவங்களை மீண்டும் வாய்ப்பு கொடுத்தாலும் இவங்களை அதே கேடு செய்யக்கூடியதை தான் செய்வாங்களே ஒழிய நல்ல வழியில் சாலிகான முறையில் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வாழ்க்கையை அமைத்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க செய்கிறாங்க, விவரமாக சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் இன்றைக்கி எப்படி இருக்குது, எந்த அளவுக்குன்னு சொன்னால், பொருளாதாரத்துக்காக அல்லாஹ்வை எப்படிலாம் மறக்கிறாங்கன்னு சொன்னால், முதல்ல தொழுகை விடுதாங்க, அடுத்து நோம்பில் மாத்திரம் என்ன செய்வாங்க, நோன்பு வைப்பாங்க, தொழுவாங்க. அப்புறம் கொஞ்சம் போனோன்னு என்ன செய்வாங்க, நோன்பை வைக்காத மக்கள் இருக்கிறாங்க. பொருளாதாரம் வந்து அடுத்து என்ன கடமையாகும், ஹஜ்ஜு. ஆனால் நம்ம ஹஜ்ஜுக்கு பிறட்டு போனால் என்னுடைய வியாபாரத்தை யார் கவனிப்பா என்பதற்காக ஹஜ்ஜுக்கு போகாமல் செய்கிறாங்க நிறைய பேர், பணக்காரங்க இருந்து கொண்டு இருக்காங்க. அதனால தான் அல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவதற்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு ஹஜ்ஜு அவர் மீது கடமையாகி விட்டதோ, அவர் ஹஜ்ஜு செய்யாத சூழ்நிலையில் மரணித்து விட்டால் அவர் ஒரு யூதனாகவோ ஒரு நஸ்ரானியாகவோ கிறிஸ்தவராகவோ தான் மரணிக்கின்றாரே தவிர அவர் முஸ்லீமாக மரணிப்பதில்லை என்று அல்லாஹ் சொன்னாங்க. இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த அடிப்படையில் பார்த்தாலும் நீங்கள் முஸ்லீம்களில் நிறைய பேர் என்ன இருக்குது, சாதாரணமாக இருப்பாங்க, கொஞ்சம் பொருளாதாரம் வரும், வந்தோன்னு நினச்சிவாங்க, முதல்ல நல்ல விளைக்கிடுங்க, இடம் வாங்குவது வீடு கட்டுறதுக்கு இஸ்லாம் ஒரு காலம் தடையில்லை. ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வீடு வாகனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இஸ்லாம் வலியுறுத்திய விஷயத்தில் வீடும் வாகனமும் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு மனிதன் சும்மா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது ஒரு வீடை கட்டிடுவான், வீடை கட்டினதுக்கப்புறம் பொருளாதாரம் வரும், அப்புறம் என்ன செய்வான், மாடி எடுப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், பக்கத்தில் ஒட்டுன மாதிரி இடம் இருக்கான்னு பார்ப்பான், வீட்டை விஸ்தீர்ணம் பண்ணதுக்கு. இதுலேயே நேரத்தை போக்கி வீடு பிரம்மாண்டமாகிரும், அவன் வாழ்க்கையும் கழிச்சிடும். ஹஜ்ஜுக்கு போக மாட்டான், ஒரு வேளை போனாலும் அவனால் எந்த ஒரு இபாதத்தை அந்த கூட்டத்தில் செய்ய முடியாது. எல்லாமே என்ன செஞ்சிடும், அவனுக்கு இழப்புக்கு உண்டானதாக ஆயிடுது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வந்து அந்த சஹாபா பெருமக்கள் சொன்னாங்கன்னா, ஹஜ்ஜு உனக்கு எப்போ கடமையாகும் தெரியுமான்னு கேட்குறாங்க. இந்த செய்தியையும் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ் சொன்ன மாதிரி உனக்கு எப்போ ஹஜ்ஜு உமரை கடமையாக தெரியுமான்னு சொன்னால், அந்த மனிதர் சொல்கிறாரு, நான் சொந்தமாக பாடுபட்டு ஒன்று, நான் ஹஜ்ஜுக்கு போய்ட்டு வர ஒரு வாகனம் இருந்ததுன்னா என் மேலே ஹஜ்ஜு கடமைங்கிறாரு. கரெக்டாக சொன்னாங்க. ஹஜ்ஜுக்கு கடமை என்னதப்போ, போக்குவரத்துக்கான செலவும் சொந்தமாக அவனை உண்டு, அதாவது அவனை வந்து சம்பாத்தியம் பண்ணி உண்ணக்கூடிய அளவுக்கு இருந்துட்டாலே அவன் மேலே என்ன கடமையாயிருது, ஹஜ்ஜு கடமையாயிருது.
இன்றைக்கி நம்ம நிலைமை எப்படி இருக்குது? ஹஜ்ஜு வந்து யாருக்கெல்லாம் கடமை நினைக்கிறோம்? அதாவது கண்ணு கட்டின வரைக்கும் சொத்து வாங்கி போட்டால் தான் அவர் எப்படி ஆகுதார்? ஹஜ்ஜு கடமைன்னு சொல்லி அவர் நினைக்கிறார். அப்போ நல்ல இதெல்லாம் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். இப்போ நமக்கு ஒரு தவறு எதுன்னு தெரியணும்னு சொன்னால் சரி எதுன்னு தெரியணும். ஒரு போர்டில் ஒரு கணக்கு போடுதோம், அந்த கணக்கு தப்பாக இருக்குன்னு யாரால் கண்டுபிடிக்க முடியும்? கணக்கு தெரிஞ்சவங்களால் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நாம் செய்யக்கூடிய வாழ்க்கையில் தவறுகளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சரி எதுன்னு தெரிஞ்சால் தான் கண்டுபிடிக்க முடியும். நம்மளுக்கு பெரும்பாலும் தவறுகள் தெரியாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? மார்க்கத்தை சரியாக படிக்காததான் காரணம். இப்போ மார்க்கத்தை சரியாக நம்ம படிக்காதனால என்ன ஆகி போகுது அப்படின்னு சொன்னால், நாம் செய்கிற தவறுகள் நமக்கு தவறாகவே புரிவதில்லை, தவறாகவே தெரியாது. நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறவங்கள பெரும்பாலும் பாருங்கள், எப்படி போகிறாங்க? வயசான பிறகு போகிறாங்க. ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று ஆரோக்கியம், ரெண்டும் இருக்கணும். நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்குலாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? கூட போகிறவங்களுடைய பாதத்தெல்லாம் ரொம்ப போகுது, இவங்களை மெயின்டைன் பண்ணதுக்கு ரொம்ப சங்கடமாகி போகுது. போகும்போது என்ன செய்கிறாங்க? ஹஜ்ஜுக்கு போகிறவங்க என்னமெல்லாம் கொண்டு போகணும்? மெயினாக மாத்திரை. ஹஜ்ஜுக்கு இது தேவையா? ஹஜ்ஜுக்கும் மாத்திரைக்கும் சம்மந்தம் இருக்கா? ஆனால் மாத்திரை கொண்டு போகிற சூழ்நிலை வருது. என்ன காரணம்? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? நோய்வாய்ப்பட்ட பிறகு ஹஜ்ஜுக்கு போகிறது தான் காரணம். நீங்கள் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு இந்த சாப்பாடை பிடிக்காது, அந்த சாப்பாடை பிடிக்காது, கல் எறிய என்னால் முடியாது, நீ என் கல்லை இங்கேருந்து எரிச்சிட்டு வந்துடுறேன் என்று கூட வந்தவங்கள்ட்ட கல்லை கொடுத்து அங்கே ஜம்ராவில் கொண்டு என்ன செய்கிறாங்க? கல் எறியக்கூடிய சூழ்நிலை. இவங்க டெண்டில் உட்காந்துட்டு அங்கிட்டு நகலாமல் ஊருக்கதை பேசிக்கிட்டு, நீ மத்தியானம் என்ன வேணும், சாயந்தரம் என்ன வேணும், நேற்று சாப்பாடு எப்படி இருந்துச்சு, நம்ம கெட்டும் பணத்துக்கு நல்ல சாப்பாடு தராங்களா, இதுதான் ஹஜ்ஜில் விவாத பொருளாக இருக்குது. காரணம் என்ன? 2. 1 மார்க்கம் தெரியலை, 2 ஆரோக்கியத்தை இழந்துட்டாங்க. இவங்களோட ஹஜ்ஜினுடைய நிலைமை என்ன? இவங்களோட ஹஜ்ஜோட நிலைமை என்ன? அதனால தான் அல்லாஹ்வினுடைய திக்கரை நீங்கள் விட்டுறாதீங்க, உங்களை பாராமுகமாக்கிற சொல்லுங்கள். முதல்ல எதைத்தான் கொண்டு வரான்ல? பொருளாதாரத்தை கொண்டு வரான். அப்போ உடலில் ஆரோக்கியம் இருக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வை நினைவுகூறாமல் பொருளாதாரத்தையே சேர்த்த ஒரு மனிதன் உடலில் ஆரோக்கியமெல்லாம் போனதுக்கப்புறம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் அவனுக்கு என்ன இல்லை? அதிகமான எந்த விதமான லாபமும் இல்லை. ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இன்றைக்கி இந்த சமுதாயம் எப்படி இருக்குது? எந்த கடமையும் சரியாக செய்யாத மக்களாக இருக்கிறாங்க. அதாவது இன்னும் சொல்லப்போ இது ஹஜ்ஜுக்கு நான் சொன்னது எவ்வளோ நேரம், நோம்பு விஷயத்தில் எப்படின்னா ஆரோக்கியம் இருக்கும் போதெல்லாம் என்ன செய்கிறாங்க? ஓடி உழைக்கிறாங்க. கடைசியில் நம்ம நோம்பு வைக்கணுங்க ஒரு நிலைமை வரும்பொழுது இவங்களாம் நோம்பு வைக்கிறதுக்கு முடியாது. சுகரு, ப்ரெஷரு, எனக்கு ஸ்டெண்டு வச்சுருக்கு, அதனால் நான் நோம்பு வைக்க முடியாது, டாக்டர் சொல்லிட்டாரு. அப்போ ஏன் நல்லா இருக்குமோ வைக்கலை? ஆனால் அப்போ பொருளாதாரத்தை செலவழிச்சோம், பொருளாதாரத்தை தேடணும். ஆனால் பொருளாதாரத்தை தேடி ஆரோக்கியத்தையும் ஆயிலும் இழந்துட்டு இபாதத்தை செய்ய நினைக்கும் பொழுது நம்மளால் முடியாமல் போகுது. ஆரம்பத்தில் அல்லாஹ்வை மறந்து நம்ம சம்பாத்தியம் பண்ணவே பொருளாதாரம் அதை வைத்துக்கொண்டு அதுக்கு அடுத்தாக்கில் என்ன செய்கிறோம்? நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்காக மருத்துவ செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ ஒரு பைத்தியார்த்தனமான ஒரு வாழ்க்கை பாருங்கள். பொருளாதாரம் ஓடுத மனுஷன் ஆரோக்கியத்தை இழந்துருதான். கடைசியில் ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்கு அவன் ஓடி சேர்த்தானே, அந்த பொருளாதாரத்தை செலவழிக்க அவன் என்ன வர மாட்டேக்கு? உணவு போய் மருந்து தான் கிடைக்கும், வழிய ஆரோக்கியம் கிடைக்காது. இதுதான் மனிதனுடைய யதார்த்த நிலைமை. அப்போ பொருளாதாரம் என்ற ஒரு விஷயம் வரும் பொழுது அதை எவ்வாறு திரட்ட வேண்டும், பொருளாதாரம் வரும் பொழுது அல்லாஹ் எவ்வாறு நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்வை நினைவுறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை எவ்வாறு தூரமாக்க வேண்டும் என்றெல்லாம் தெரிந்து வைத்திருந்தால் தான் மரண நேரத்தில் என்னை கொஞ்சம் விட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் சொல்ல கெஞ்சி கேட்கக்கூடிய ஆள் இல்லாமல் நம்ம எப்படி மாறுவோம் தெரியுமா? ரொம்ப முக்கியமான விஷயம். யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மரணிக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தயாராகிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க. அப்போ அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் ஒருத்தர் கேட்குறாங்க,
அல்லாஹ்வை சந்திக்கணுங்க ஆசைப்படணும்னு சொன்னால் மரணிச்சா தானே அல்லாஹ்வை சந்திக்க முடியும். ஆமாம். அப்போ எங்களில் யார் தான் மௌத்தை நாங்கள் விரும்பக்கூடியவங்களாக இருக்கிறோம்? மௌத்துனால எங்களுக்கு பயந்தானே. அப்போ அல்லாஹ்வை நாங்கள் சந்திக்கிறதுக்கு பயப்படுவோன்னு எடுத்துக்கிட முடியுமான்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வோட தூதரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்குறாங்க, அப்போ மரணத்தை கண்டு எல்லாருமே நாங்கள் அஞ்சக்கூடியவங்களாக தான் இருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வை சந்திப்பதை நாங்கள் ஏற்றுக்கிறது தானே அர்த்தம் என்று எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லும்போது அல்லாஹ் வந்து சொன்னாங்க, அப்படி இல்லை, அதை அப்படி எடுத்துக்க முடியாது. மரண நேரத்தில் எனக்கு மரணம் வந்துட்டால் என் மரணத்துக்கு அப்புறம் என் ரப்பை நான் எவ்வாறு சந்திப்பாக என்ன தயார் நிலையில் இருக்கின்றேன் என்று யார் தன்னை நினைக்கின்றார்களோ, நம்மளுடைய நிலைமை பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றோம் யார் நினைக்கின்றார்களோ, இதுதான் அல்லாஹ்வை சந்திப்பது விரும்புவதாகும். மரணத்தை விரும்புவதுக்கு பேர் இல்லை, அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு ஆசைப்படுறதுன்னு அர்த்தம் இல்லை. மரணத்தை எல்லோரும் வெறுக்கத்தான் செய்வோம். ஆனால் மரண தருவாயில் நாம் எந்த நிலைமையில் இருக்கின்றோமோ அந்த நிலைமை தான் அல்லாஹ்வை சந்திப்பதை நமக்கு என்ன செய்யுது, உறுதி செய்யுது. அப்போ இப்போ முதல்ல பார்த்தோம், மரண தருவாயில் எங்களுக்கு கொஞ்சம் பிற்படுத்தட்டும்னு சொல்லி யார் கேட்குறா? தவறு செஞ்சவங்க. அப்போ அல்லாஹ்வை இவங்க சந்திப்பதற்கு தயாரில்லாதவங்க. ஏன் தயாரில்லை? இவங்க இந்த நிலையில் மரணிச்சா என்ன ஆகணும் அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். என்ன காரணம்? மரண தருவாயில் எல்லாருக்கும் ஒரு செய்தி சொல்லித்தான் ரூ வாங்கப்படும். எது? நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டீங்களா, தோல்வி அடைஞ்சிட்டீங்களா, நீங்கள் போகிற இடம் சொர்க்கமா அல்லது நரகமா, சொர்க்கத்தில் எந்த இடத்துல நீங்கள் தங்க போகிறீங்க, நரகத்துக்கு போனால் அவங்களோட இடம் இது என்றெல்லாம் காட்டப்பட்டு அவருடைய நிலையையும் அவருக்கு எடுத்து கூறி தான் அவங்களுக்கு என்ன செய்யப்படும், ரூஹு வாங்கப்படும். மரண தருவாயிலே தெரிஞ்சிடும். அப்போ யாருக்கு நரகத்துக்கு போகிறது உறுதி செய்யப்படுதோ அவன் தான் என்ன செய்வான்? எனக்கு இன்னொரு வாய்ப்பு தான் எல்லா இடத்துல கேட்குறான். வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அப்போ அல்லாஹ் எதனால் சொல்லுதான், நீங்கள் வாழும் பொழுதே அல்லாஹ்வுடைய திக்ரவற்றை நீங்கள் செய்ய வேண்டாம், பாராமுகமாக ஆகிவிடாதீர்கள். அப்படி ஆகிட்டேன்னா உலாய்கஹுமுல் நம்ம எஃப்எல் உலாய்கஹுமுல் ஹாஷிரும், யார் அவ்வாறு செய்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள். அந்த நஷ்டத்தை ஈடு கொடுக்க முடியாது. அதனால தான் அந்த நேரத்தில் மனிதன் அவன் சம்பாத்தியம் பண்ண அத்தனையும் கொடுக்க தயாராகிறான். ஆனால் அதனால் பிரயோஜனம் உண்டா? ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆகையால் வாழும் பொழுதே உங்களை நீங்கள் என்ன செஞ்சுக்கிடணும், சரி செய்து கொள்ள வேண்டும். மரண தருவாய் வந்ததுக்கப்புறம் நமக்கு அவகாசம் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொன்னால், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு தவணை, அஜல்லாம் தவணை உண்டு. அது வந்து விட்டால் ஒரு கணம் முந்தவும் செய்யாது, ஒரு கணம் பிந்தவும் செய்யாது. இன்னும் ஒரு ஹதீஸு, தெளிவான ஹதீஸுக்கு என்ன தெரியுமா? ஒருவருக்கு மரணம் நெருங்கும் பொழுது, ஒருவருக்கு மரணம் நெருங்குவதற்கு முன்னாலேயே அங்கே யார் வருவது வந்துடுவா? மலக்குல் மௌத் வருகை வந்துடுவாங்க. அங்கே தான் இருப்பாங்க. எதை பார்த்துக்கிட்டு இருப்பார்? அவனுடைய வினாடிகளை கணக்கிட்டுக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் எல்லா மரண வீட்டுகளிலும் நடக்கக்கூடிய சாதாரண நிகழ்வு. அந்த மலக்குல் மௌத்தோடு சேர்ந்து இன்னும் ஒரு சில வானவர்கள் இருப்பாங்க. அவர்கள் தான் மலக்குல் மௌத் கட்டளைப்படி உயிரை எடுக்கக்கூடியவங்க கூட சேர்ந்து. அவங்க அதுக்கு நியமிக்கப்பட்டவங்க. அவன் மரணிக்கும் தருவாயில் இந்த ஒரு மனிதன் கடைசியாக பார்க்கக்கூடிய உருவம் யாருன்னு சொன்னால் மலக்குல் மௌத் தான். அவங்கள அவரை கண்ட உடனேயே இவனுடைய பேச்செல்லாம் என்ன செஞ்சிடும், கட்டாயிரும். யார் கூட பேசுகிறது? நம்ம கூட பேசுகிறது, அவங்களோட பேசும். அந்த சம்பாஷணை நடக்கும். அங்கே சக்கராத்தால் கிடப்பார். அவருடைய உயிர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பெருவிரலிலிருந்து தொடங்கி படிப்படியாக மேலேறி அவர் இடுப்பை தாண்டி நெஞ்சை தாண்டி தொண்டைக்குழி அடையும். தொண்டைக்குழி அடையும் பொழுது அவருக்கு ஒரு வேதனை ஏற்படும். காலோடு கால் அவருக்கு என்ன செய்யும், பின்னும்.
காலோடு கால் பின்னும். அவர் உடம்பில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் வெளியேறிடும். எதையும் சுமந்து கொள்ள சக்தி அடைய மாட்டார். அதனால தான் மௌத்தானவங்களுக்கு முதல்ல அந்த கசப் மாற்றுறாங்க. இடுப்பு கீழே கழுவி சுத்தப்படுத்தி ஆடையை மாற்றுறதுக்கு தான், சுத்தப்படுத்துறதுக்காக. அந்த நேரத்தில் கடுமையான ஒரு வேதனையை அனுபவித்து தான் நல்லவர்களுக்கும் கெட்டவங்களுக்கும் ரெண்டுக்குமே வேதனை உண்டு. ஆனால் கெட்டவருடைய ரூவை வாங்குகிற விதத்தில் அதிகமான வேதனை உண்டு. நல்லவர்கள் சந்தோஷமாக நினைச்சுவாங்க, தங்களுடைய ரூவை வெளியேற்றுவாங்க. கெட்டவர்கள் தங்கள் ரூவை வெளியேற்ற மறுப்பாங்க. எப்படி மறுப்பாங்கன்னு சொன்னால், அவங்க உயிர் உடம்புல ஒவ்வொரு பாகத்தில் ஒளிய ஆரம்பிக்கும். இப்போ தான் மலக்குள் மௌத்துக்கு வந்தாங்க இல்லையா வானவர், அவங்களுக்கு வேலை. அவங்க வந்து இவரை அடித்து உதச்சி அந்த ரூவை வெளியில் நினச்சிவாங்க, பிடுங்கி எடுப்பாங்க. வெளியில் வரவே மாட்டேன்னு என்ன செய்யும், ஒழிஞ்சிக்கிட்டு அடம் பிடிக்கும். என்ன காரணம்? வெளியேறிட்டால் அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியும். வெளியேறிட்டால் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியும். அதனால் வெளியேறதுக்கு மறுக்கும். நல்ல ஆத்மா ஏன் வேகமாக வெளியேற்றுது? வெளியேறினா அதுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சதுனால தான் ஒரு ஆத்மா வெளியேற மறுக்கு, ஒரு ஆத்மா இலகுவாக தானாக முன் வந்து அந்த நேரத்தில் கரெக்டாக தன்னுடைய ரூவை ஒப்படைக்கும். அவங்க ரூவை ஒப்படைக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ரூவும் சரி, தானாக ஒப்படைக்கக்கூடிய ரூவும் சரி, அதனுடைய நேரத்திலிருந்து ஒரு கணம் என்ன செய்யாது, முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. அதில் மாற்றம்லாம் இல்லை, நடைபெறக்கூடிய சம்பவம் தான் வித்தியாசம். ஆனால் அவங்களுக்குடைய தவணையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தான் அந்த தீயவர்கள் வாய்ப்பு கேட்குறாங்க, மறுக்கப்படுகிறது. நல்லவர்கள் சந்தோஷமாக என்ன செய்கிறாங்க, தங்களுடைய ஆத்மாவை ஒப்படைக்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன வேணும், என்ன சூழ்நிலையில் நம்ம மரணிக்கணும், நாம ரூவை வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போகணுமா, அல்லது நம்ம ரூவை ஒப்படைக்கிறதுல தள்ளுமுள்ளு நடக்கணுமா என்பதை இந்த வாழுகின்ற வாழ்க்கை தான் நமக்கு என்ன செய்யும், தீர்மானிக்கும். எவ்வளோ பெரிய அதிபராக இருந்த, நாட்டுக்கு தலைவனாக இருந்தாலும் சரி, அவன் இறந்துட்டு என்னது தான் இருக்குதுன்னே அவன் பாடி லைவ் பாடி, இறந்துட்டு அவன் பேர் டெட் பாடி. ஒரே பேர் தான் எல்லாருக்கும். நீங்கள் என்ன குலம் கோத்திரம் கருப்பு வெளுப்பு என்ன பதவி என்ன இருந்தாலும் சரி, இறந்துவிட்டு அவனுக்கு ஒரே பேர் தான். சவத்தை எப்போ எடுக்கணும்னு கேட்பாங்க, நாம் கொஞ்சம் அது வேறு மாதிரி மையத்தை எப்போ எடுக்கிறோன்னு கேட்போம். இவ்வளோதான் வித்தியாசம். எல்லாருக்கும் ஒரே பேருக்கு வந்துடுவோம். வாழும் பொழுது உடையால், படையால், பணத்தால், அவருடைய குலத்தால், கோத்திரத்தால் வேறுபட்ட மனிதர்களாக இருந்தாலும் மரணித்து விட்டால் எல்லோரும் ஒரு மையப்புள்ளியில் தான் இணையக்கூடிய சூழ்நிலை வருகிறது. அதுதான் யதார்த்தம். அந்த இடத்தை அடையாமல் யாராலும் இருக்க முடியாது. அந்த இடத்தை அடையாமல் யாராலும் இருக்க முடியாது. இந்த பூமியில் அதிகமான நாள் வாழ்ந்தது யார்? எந்த சமுதாயம்? எந்த சமுதாயம்? நூறு லட்சம் சமுதாயம். 950 வருஷம், 950 வருடம். எங்கே அவங்கள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? எல்லாம் நடத்தின பாடத்தில் உள்ளது தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆயுள் எவ்வளோ காலம்? கரெக்டாக சொல்லணும், 120. எவ்வளவு? 120. இருக்கிறதுலே ரொம்ப ஆயுள் கம்மி மிகவும் குறைவாக கொடுக்கப்பட்ட நபி யார் தெரியுமா? இல்லை, இன்னைக்கு ஜும்மாவில் எனக்கு மட்டும் தெரியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம். முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் 63 வருஷம் வாழ்ந்தாங்கள்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மொத்த வாழ்க்கையே அவங்க வயசு 40 தான். 33 அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், தன்னால் உயர்த்தி அவங்கள பாதுகாப்பாக ஒரு வானத்தினுடைய ஒரு தட்டில் கொண்டு பத்திரமாக வச்சுருக்கிறான். மீண்டும் இறக்குவான். இறக்குன உடனே அவங்களுடைய வாயில் காலத்தில் மிச்சம் 7 வருடத்தை பூர்த்தி செய்வாங்க. 7 வருட காலம் வாழ்வாங்க. அப்போ அவங்க வயசு எத்தனை ஆகும்? 40. அவர் தான் இருக்கிறதுலையே அது ரொம்ப குறைவாக ஆய்வு கொடுக்கப்பட்டவங்க. ஆனால் அவங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு என்ன இருந்துச்சு?
ஒரேடியாக 40 வாழ முடியாமல் 33 வருடம் வாழ்ந்துட்டு 1000 பல 2000 வருஷம் இப்போவுமே கடந்துட்டோம். இன்னும் இருக்குது, இப்போ இன்னுமே இருக்குது, எவ்வளோன்னு தெரியாது. அப்போ நம்ம கணக்குப்படி 2000 வருடத்தை தாண்டிட்டாங்க. இப்போ இன்னும் எப்போ வருவான்னு சொல்லி அல்லாவே அறிஞ்சவனாக இருக்கான். அப்போ அவங்களுடைய ஆயுளுடைய இடைவெளி என்ன இருக்குது? அதிகம். பூமியில் வாழ்கிறது 40 வருடம், இன்னும் இவங்க இருக்கிறது எவ்வளவு? 7 வருடம் தான். வந்து அவர்களும் மரணிப்பாங்க. அப்போ இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்து தரும். குல்லு நப்சின் தாயிக்கத்துல் மவுத். எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். அப்போ அதிலிருந்து விதிவிலக்கே கிடையாது. இதுதான் யதார்த்தம். ஆகையில் நாம் என்ன முடிவுக்கு வரணும்னா, எவ்வளோ காலம் இருந்தாலும் இந்த பூமியில் எவ்வளவு காலம் நாம் இருந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாள் மரணித்து விடுவோம். நம்மளுடைய முன்னோர்களே இல்லை. இப்போ நிறைய பேருக்கு அப்பா இருக்கவங்க அவங்களோட அப்பா இருக்க மாட்டாங்க. ரொம்ப குட்டி பிள்ளைகளுக்கு 2 பேரும் இருப்பாங்க. ரொம்ப வயசானவங்களுக்கு கூட பிறந்தவங்க இருக்க மாட்டாங்க. நிறையா பேர் மனைவி இல்லாமல் இருப்பாங்க, கணவன் இல்லாமல் இருப்பாங்க, தன்னந்தனியாக இருப்பாங்க. குழந்தைகள் பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட தனியாக விட்டுட்டு போயிடும், ஒத்தையில் இருப்பாங்க. அப்போ இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாலும் எதை நோக்கி போயிடும்? நம்ம மரணத்தை நோக்கி போயிடுவோம். அப்போ அந்த மரணத்தை நாம் அடைவதற்கு நம்ம தயார் செய்து கொள்வதற்கு இல்லையா, அதுதான் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நாம் செய்ய தயாரிப்பு. அப்போ மரணத்தை நம்ம எப்படி கண்ணோட்டத்தில் பார்க்கணும்? அல்லாஹ்வை சந்திப்பதற்கான ஒரு நிகழ்வு. அது மௌத்தானத்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்போ நமக்கு மரணம் எப்படி இருக்குது? அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக நம்மை ஆற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்குது. ஆகையால் மரணம் வருவதற்கு முன்னால் நமக்கு தரப்பட்டிருக்கும் பொருளாதாரத்தை கொண்டும் நமக்கு தரக்கப்பட்டிருக்கின்ற குழந்தை செல்வங்களை கொண்டும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை விட்டு இந்த பூமியே சதம் என்று வாழ்ந்துவிடக்கூடாது. அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் மரண தருவாயில் கடுமையான முறையில் இழிவுபட்டவர்களாக மரணத்தை அடைவோம். அது அல்லாமல் இந்த பூமியில் வாழும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூடுதலோ குறைவோ எதை தந்தானோ அதை கொண்டு அல்லாஹ்வை வணங்கி அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தியவர்களாக இந்த பூமியில் வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தால் நமது மரணம் நிச்சயமாக ஒரு வெற்றியினுடைய அறிகுறியாக இருக்கும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையை இப்படித்தான் அமைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யலாம்? ஈமான் கொண்டவர்களை அழைத்து லா துல்ஹீக்கும், உங்களுக்கு தடை ஏற்பட்டு விட வேண்டாம், அம்மாளுக்கும் அவுலாதுக்கும், உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய மக்கள் செல்வங்களும் அல்லாஹ்வின் அன்திக்ரில்லா, அல்லாஹ்வை நினைவுறுவதை விட்டு தடுத்து விட வேண்டாம். அப்போ அல்லாஹ்வை நினைவுறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எதெல்லாம் நமக்கு தோணுதோ அதிலிருந்து நம்ம என்ன சொல்ல வேண்டும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுக்காண்டி குழந்தை போடுறது, சன்னியாசம் போடுறதுலாம் என்ன இல்லை. இப்போ இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தில் எப்படி இருக்குது? இறை நினைவனுடைய பக்தி முக்திக்கு அடையாளம் என்ன சொல்கிறாங்க? துறவரத்தை சொல்கிறாங்களா இல்லையா? கிறிஸ்தவத்தில் துறவரம் இருக்குது, ஏனைய மதங்களிலும் துறவரம் இருக்குது. இஸ்லாம் அல்லாத ஏனைய மதங்களில் என்ன இருக்குது? துறவரம் இருக்குது. இஸ்லாத்தில் மட்டும் பாருங்கள், துறவரம் இல்லை, திருமணம் செய்யலாம், அதிகபட்சமாக ஒரு 4 பெண்கள் வரை மணந்துக்கிடலாம், அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம். கணவன் இழந்துட்டு அவங்களுக்கு உடனடியாக திருமணம் செய்வதற்கான இத்தா காலங்கள் அறிவிக்கப்பட்டு இதுக்கு மேலே சோகமாக இருக்க வேண்டாம், திருமணம் முடித்துக்கொள்ள என்று சொல்லக்கூடிய சலுகை காலமாக அறிவிக்கப்படுது. ஒரு ஆணுக்கும் அப்படி, பெண்ணுக்கும் அப்படி. அப்போ இங்கே பார்த்தோன்னா இஸ்லாத்தில் திருமணம் முடிப்பதற்கோ குழந்தைகளை பெறுவதற்கோ பொருளாதாரத்தை திரட்டுவதற்கோ ஊக்குவிப்பதை தவிர தடை செய்யப்படவே இல்லை. முற்றும் துறந்த முனிவருக்கெல்லாம் இந்த உலகத்தில் என்ன இல்லை? வேலையே இல்லை. யாரும் அப்படிலாம் இல்லை. அவங்கள்ட்ட தான் கோடிக்கணக்கில் என்ன செய்யுது? தங்கம்லாம் பாலமாக கட்டியே கைப்பற்றப்படுது இறந்த உடனே. அவங்களுக்கு தான் என்ன செய்யுது? காற்றை அழித்து சொத்தாக மாற்றி கொண்டு இருக்கிறாங்க ஆன்மீகத்தின் பேரால். ஆனால் இஸ்லாம் மாத்திரம்தான் வாழும் பொழுது ஒரு மனிதனை சரியான முறையில் அவனை வழிநடத்துகிறது, சரியான முறையில் அவனுக்கு நினைவூட்டுகின்றது. அல்லாஹ்வின் நினைவூட்டு அவன் எந்த சூழ்நிலையிலேயும் அவன் தவறு செய்து விடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது. ஆகையால் நம்மளுடைய நமக்கு தரப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ்வை சந்திப்பதற்கும்
நாம் தயாராக்கி கொள்ள வேண்டும். இந்த பூமியில் வாழும் பொழுது அல்லாஹ் நினைவுறுவதற்கு யார் தன்னை தயார் செய்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் மரணத்தில் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தங்களை தயார் செய்து கொண்டவர்களாக அறியப்படுவார்கள். எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவரையும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வை நினைவுறுவதை விட்டு பாராமுகமாக்கிவிட்ட அந்த துர்பாக்கியசாலி